என் பேர் ஷானவாசுங்க. நான் இதே பகுதியில் வசித்து வரேன். இதே பங்கில் தான் ரெகுலராக அடிச்சுட்டு இருக்கிறோம். எப்போவுமே இந்த பிரச்சனை நடந்தது கிடையாது. இன்றைக்கி ஏதோ ஒரு எதிர்ச்சியாக இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போனவங்க இங்கேருந்து ஒரு 10-15 மீட்ரு 20 மீட்டர் போனவங்க வண்டி எல்லாமே புசுக்குன்னு நின்றுச்சு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, சரி பெட்ரோல் கார்பரேட்டர் அடைஞ்சிருக்குன்னு மெக்கானிக்கிட்ட காட்டும்போது, இந்த பெட்ரோல் சம்பவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனால் கலந்து பாதி பெட்ரோலும் பாதி எத்தனாலும் இருந்திருக்கு. அதில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போனவங்க எல்லாமே அடித்தவங்க எல்லாமே திரும்பி வந்துட்டாங்க. எங்கள் வண்டி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60-70 வண்டி எல்லாம் வந்துருச்சு. அது எல்லாமே இந்த பங்கோட நிர்வாகத்தில் சேல்ஸ் மேனேஜர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு என்ன இருக்கோ அது உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நிவாரணம் நான் கொடுத்துறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தவங்க கூட நிறைய பேருக்கு வந்து காசு வாங்கிட்டு போனாங்க. இது எதனால் நடந்திருக்குங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியல. அவங்க அதிகாரிகளாக சொல்லிட்டாங்க, வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. காலையில் எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 60-70 வண்டி கிட்ட எல்லாமே பாதிக்கப்பட்டு எல்லாமே அவங்கவுங்க ஒர்க் ஷாப் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது காலையிலேருந்து. இல்லை, பெட்ரோல் பங்க்லேருந்து அடிக்கலைங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அடிக்கலைங்க. ஒரு 60-70 வண்டி இருக்குங்க. காலையில் அடித்தவங்க எல்லாமே 500 லிட்டர் காலியாக இருக்குன்னு பங்கு தரப்பில் சொல்கிறாங்க. ஸ்டாக் இருக்கிறது நிறையா இருக்குது. ஆனால் முடிஞ்சது 500 லிட்டர் முடிஞ்சிருக்குங்க. அந்த 500 லிட்டர் போனவங்க வருவாங்க இல்லைங்களா. இது பாதிக்கப்பட்டவங்க இங்கே மட்டும் இல்லை, போய் பைபாஸ் போய் நின்று வந்தவங்களும் எல்லாம் இருக்கிறாங்க. போய் பங்கில் போய் இந்த பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு போனவங்க, போய் பாதியில் நின்று கேன்லேருந்து பிடிச்சிட்டு நான் இந்த பங்கில் தான் பெட்ரோல் அடித்தேன், இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க வந்தவங்க இருக்கிறாங்க. HPCL தான் ப்ராப்ளமா இதுல? மொத்தம் எவ்வளவு வண்டி அடிச்சிருக்குதுண்ணா இது? அது தெரியல, அந்த பசங்களுக்கு தான் கேட்கும். ஆனா அடிச்சிருக்கிற வண்டிக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லி. என்னன்னு சொன்னீங்க? நம்ம HPCL நம்ம சொல்லிட்டோம். இது என்ன எத்தனை நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இப்ப அவங்க தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். யாரு? HPCL. பேர் ராஜ்குமாருங்கண்ணா. காலைல எக்ஸல் சூப்பர் பெட்ரோல் அடிச்சுட்டு போனதுங்க. இந்த இன்ஜெக்டர் ப்ராப்ளம் ஆகி க்ளீன் பண்ணியிருக்குங்க. அப்புறம் டேங்க் க்ளீன் பண்ணியிருக்குங்க. பெட்ரோல் வேறு வாங்கி ஊற்றிருக்கு. அதுக்கு இவங்க அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்கண்ணா. என்ன பிரச்சனை? பெட்ரோல் எத்தனால் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி மாதிரி இருக்குது. அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் எத்தனால் தான் ஜாஸ்தின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அவங்க எத்தனை வண்டி அடிச்சிருந்தா அத்தனை வண்டிக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. உங்கள் வண்டிக்கு மட்டும் எவ்வளோ? என் வண்டிக்கு மட்டும் இப்போ 850 ரூபா இருக்குன்னா அது போக 2 லிட்டர் பெட்ரோலுங்கண்ணா. எப்படி பார்த்தாலும் 1100 ரூபா வருதுங்கண்ணா.